ஹே ஆல் வீக்கெண்ட் vlog பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒயிட் சனா அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரியாணி ரெடி பண்ணிருந்தேன். அதுக்கான ரெசிபி பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் கடாய் சூடாயிருந்த பிறகு எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு தாளிச்ச பிறகு 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. நல்ல கோல்டன் பிரவுன் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்ல பச்சை வாசனை போன பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப தனியா தூள், மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா தூள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி வதக்கி விட்டு பச்சை வாசனை போன பிறகு வேக வச்சு எடுத்திருக்கிற வெள்ளை சுண்டல், கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதங்கின பிறகு சட்டிக்கு மாத்திடலாம். நம்ம டைரக்டா சட்டிலேயே தாளிக்காம இந்த மாதிரி தாளிச்சு மாத்துறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இல்லனா சட்டியா இருந்துச்சு டைரக்டா அடுப்புல வைக்கும் போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்த பிறகு லோ ஃபிளேம்லயே வச்சு தம் போட்டணும். வெயிட் வச்சு 10 மினிட்ஸ் கழிச்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு போட்டு லைட்டா கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு 10 மினிட்ஸ் கழிச்சு அதை சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திப்போம். Until then, it's bye from Pooja's Cooking Show.